வணக்கம் அன்பு நேயர்களே. அன்பே சிவம், அறிவே யுகம். இந்த ஆனந்த உலகத்தில் இந்த ஆனந்த தாண்டவத்தை ஆடிக்கொண்டிருக்கும் அந்த சிவபெருமானினுடைய அணு ஆற்றலை உயர்த்துவதற்காக அதை தேடி அலைகின்ற அன்பு நேயர்கள், உங்களுடைய தேடுதலின் மூலமாக அற்புதமான நிறைய விஷயங்களை தேடி அலைந்து அதன் மூலமாக உங்களுடைய சித்தம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 அந்தகரணத்தை கடந்து உங்களுடைய அகங்காரத்தை குறைத்து அன்பே சிவம் என்ற வடிவிலே நீங்கள் உருவெடுத்து வரும்பொழுது நீங்கள் பல இடங்களுக்கு சென்று அந்த சிவனின் அனுகிரகத்தையும் ஆசியும் பெற முயற்சிக்கும் பொழுது, அப்பொழுது நீங்கள் நேரடியாக அந்த இடத்தை எப்படி அடைவது என்று தெரியாதவர்கள் ஜோதிடர்கள் மூலமாக அவர்களுடைய கால கணிதத்தை கணித்து, எனக்கு அப்படி ஒரு வாக்கியம் இருக்கிறதா, எனக்கு அப்படி ஒரு யோகம் இருக்கிறதா என்று கேட்குறத நாம் பலரிடம் பார்க்கிறோம். பலரிடம் கேட்டதையும் நாம் கேட்டு அதற்கு பதில் கூறியிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது சிவம் என்பது அற்புதமான ஆழ்ந்த மனநிலை, அற்புதமான ஞான மனநிலை, மரணமில்லாத பெருவாழ்வு வாழ்வதற்கு துணை செல்லுகின்ற நிலை. அப்பொழுது நாம் 6வது அறிவை கொண்டு மனிதர்கள் என்று கூறிக்கொண்டு இருக்கின்றோம். அந்த 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த தன்மைகளுக்கு ஏற்ப நாம் மேலிருந்து கீழாக செயல்படுவதனால்தான் இன்னல்களும் தொல்லைகளும் துயரங்களும் வருகிறது. ஒரு மரம் செடி கொடியை பாருங்கள், அதனுடைய வேரிலிருந்து நீரை எடுத்து அந்த சூரிய கதிர்களை உள்வாங்கி அதனுடைய பச்சையத்தை தயாரித்து அதன் மூலமாக தன்னுடைய சரீரத்தை வளர்த்து கொண்டு எந்த ஒரு பக்குவத்திற்கும் தன்னை ஆழ்படுத்தி சூழ்நிலையில் எந்த நிலையையும் தன்னை ஈடுகொடுத்து இந்த பூலோகத்திலிருந்து மேலே கிளம்பி அதோடைய வளர்ச்சியை காட்டுவது போல் நாம் மனிதர்களாக பிறந்து அண்ட சராசரங்களை சுழண்டு நம்ம அறிவு கொண்டு நம்மளுடைய எண்ணங்களை பதிவு செய்து நாம் எங்கே சிவன் எங்கே சிவன் என்று அலைகின்றோம். அந்த சிவனோ எங்கே மனிதன் எங்கே மனிதன் என்று அலைகின்றான். அதற்கு இடையிலே எங்கும் நிறைந்தவன் சிவன் என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டு இவன்தான் சிவன் அவன்தான் சிவன் என்று கூறக்கூடிய மனிதர்களுக்கு நடுவில்தான் உங்களுடைய அன்பும் அறிவும் தெளிவும் தடுமாற்றத்திற்கு ஆளாகிறது. அதன் மூலமாக ஒரு வழியை பார்ப்போம். ஜோதிடம் மூலமாக மேஷராசி நேயர்களாக இருந்தாலும், மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தாலும், இந்த மேஷத்தை மையமாக கொண்டு செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தாலும் அவர்கள் இந்த தீக்கதிர்களை தான் அவர்கள் தெய்வமாக வணங்குவார்கள். அதுவே சிவம் என்பார்கள். யாகங்கள் வளர்ப்பதும், யாகத்தின் மூலமாக சுவாசத்தை எடுப்பதும், அதன் மூலமாக பக்தி மார்க்கத்தை தேடுவதும், அதன் மூலமாக இவர்களுடைய உண்மையான நிலை அன்பும் அறிவும் எங்கே இருக்கிறது என்றால் நல்ல ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறது என்று கூறுவார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்தால் சிறு குழந்தைகளாக இருந்தால் அப்பொழுது போத்தி கொண்டு படுத்துக்கும். அப்போ நீங்கள் கேட்பீங்க, ஐயா என் பொண்ணு படிக்கலை, என் பையன் படிக்கலை, அவன் என்ன செய்கிறான்னாக்கா அப்பப்போ போத்திக்கிட்டு படுத்துக்கிறான், இதுக்கு என்னையா காரணம்னு கேட்பீங்க. அங்கே வேறு ஒன்றும் இல்லை. அந்த அக்னியானது தன்னுடைய சரீரத்தை சரி செய்யும்போது அந்த 15 வயதுக்குள்ளே இருக்கின்ற பெண்ணாக இருந்தாலும் சரி, 21 வயதுக்குள்ளே இருக்கின்ற ஆணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பருவ மாற்றத்திற்காக தன்னுடைய உருவத்தை மறைத்து வாழ்வதற்கு முயற்சி செய்கின்ற காலம்தான் அது. அந்த காலத்திலேயே உங்களுடைய அணுக்கள் எல்லாமே அந்த சிவசக்தி கோலத்திற்காக ஏதுவாக மாறுகின்ற தன்மையில்தான் அந்த பயணம் இருக்கும். அப்பொழுது மேசராசிக்காரர்களாக இருந்தால் அந்த குழந்தைகள் அவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒரு பெரியவர் என்றால் வேலைக்கு போக மாட்டுறாரு, அவர் எங்கேயோ போயிட்டு வர்றாரு, தன்னோட அறிவை மாற்றுவதற்கு முயற்சி படுறாரு, கேட்டால் கோவப்படுறாரு. இது மாதிரி கோபதாபங்களை காட்டுகின்ற அந்த மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த ஞானம் எப்படி பிறக்கும் என்றால் ஒரு பெரிய அதிர்வுக்கு ஆளாகி அந்த அதிர்வின் மூலமாக தன்னுடைய ஆத்ம சக்தியை வெளிப்படுத்துவதற்கு தேடும்போதுதான் அங்கே சிவம் சிவம் என்ற சப்தம் உங்களை ஓம் 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 என்ற சப்தத்தோடு இணைத்து உங்களுடைய சிந்தையில் இருக்கின்ற பிட்ரியூட்டின் பீனியல் சுரப்பிக்கு நடுவே மிட் பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆழ்ந்த நிலைக்கு உங்களை கொண்டுட்டு போகுது. அதற்கு நீங்கள் சிறப்பான ஒரு வழிமுறை ஒன்று ஒரு ஐயா கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சதில்லை, ஆதி காலத்தில் சித்த பெருமக்கள் காட்டிய வழிதான் அது. அவரே சொல்லுவாங்க, நீங்கள் சித்தர்கள் வழியில் வாங்க, சித்தர்கள் வழியில் வாங்கன்னுவாங்க. அந்த சித்தர்கள் வழிதான் தண்ணீரை உண்டு தரமாக நம் உடலை வளர்த்து உடலுக்குள் நோயின்றி வாழ்வதற்கான தண்ணீர் மூலமாக தம் பயணத்தை மேற்படுத்துவது.
அந்த தண்ணீர் மூலமாக தன்னுடைய பயணம் எப்படி, உயிர் எப்படி தண்ணீரை குடித்து இருக்கும் என்றால் அந்த உயிரானது தண்ணீர் இருந்தால் போதும். ஏன் மரம் செடி கொடிகள் எல்லாம் பாருங்கள், தண்ணீரை உறிஞ்சிக்கிட்டு அது உயிர் வாழலையா? ஏன்னு கேட்டால் காற்றிலையும் ஒளியிலையும் நமக்கு சூரிய கதிர்களிலையும் நமக்கு வேண்டிய எல்லா உள் உறுப்புகள் வளர்வதற்கான அவ்வளவு சக்திகளும் கிடைக்கிறது. இந்த நாவில் ஊறுகின்ற அந்த ஊற்று நீர், அந்த உமிழ்நீர் உங்களை பசி தாகம் என்று கூறி உங்களை அறுசுவை உணவுக்கு அழைத்து சென்று அந்த அறுசுவையில் மேம்படவோ குறைக்கவோ செய்யும்போது நோய் அதை நாடி வந்து உங்கள் உடலை பிணிப்பாக மாற்றுவதற்கு இந்த மேஷராசிக்காரர்களுடைய துணையும் அதற்கு ஏற்றாது போல் இருந்து அதன் பிறகுதான் அதில் சரியில்லை என்று உணர்ந்து அவர்கள் சிவனடியராக மாறுகிறார்கள். இவர்களெல்லாம் இந்த சிவனுக்கு பக்தி வாய்ந்த தன்மையில் இருக்க வேண்டும் என்பதற்கு இயற்கை படைத்த நியதி அது. அந்த நியதிக்கு தன்னுடைய அகங்காரத்தை விட்டு அன்பையும் அறிவையும் தெளிவையும் ஞான மார்க்கத்தில் கொண்டு வந்தால் அப்பொழுது பருகிய தண்ணீரும் வெளியில் இருக்க சூரிய கதிரும் கொண்டு உயிர் வாழ்வதை உங்களால் காண முடியும். சிவபெருமானுக்கு நாம் பூஜிக்க வேண்டுமானால் அதற்குள்ள வழிபாட்டை நீங்கள் உணரும்போது நமசிவாய 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 சிவாய நம சிவாய நம சிவாய நம இந்த பஞ்சாசர மந்திரங்களை நீங்கள் உரைத்தால் போதும். அந்த பஞ்சாசர மந்திரங்களில் இது உங்களை அஷ்டமா சித்தி வரை கொண்டு செல்லும். அது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை உணர்ந்து அவர்களுக்கு பணிவிடை செய்கிறீர்களோ அது ஞானத்தால் பணிவிடை. போட்டி பொறாமை இதெல்லாம் இல்லாமல் நமக்கு இறை ஆற்றலால் நமக்கு கிடைத்தது போதும், மேலும் மேலும் இறை சக்தி வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள். அந்த சக்தியில் தீங்கு ஏதும் இல்லாமல் பிறருக்கு தீங்கு விளைவிக்காத வார்த்தைகளையும் அது பயன்படுத்துங்கள். அதற்கு தான் மந்திரங்கள் இருக்கிறது. அந்த மந்திரத்தின் மூலமாக நீங்கள் செயல்படுவதை எளிய மந்திரமாக நமசிவாய 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 என்ற இந்த பஞ்சாசரம் 51 நீங்கள் வாசித்து வந்தால் உங்களுடைய ஒளியானது உங்களுடைய ஆன்மாவிலிருந்து வெளிப்படும் பொழுது அந்த ஞான சக்தியானது உங்களை அழைத்து சென்று அந்த அன்பும் அரணும் சிறக்கின்ற அந்த சிவனடியாராக மாற்றி உங்களை எந்த ஒரு பாதிப்புமில்லாத பாதுகாக்கும். இதற்கு ஒவ்வொரு ராசி மண்டலத்திற்கு ஏற்ப சில மரம் செடி கொடிகள் இருக்கிறது, அதை வஸ்துக்கள் என்று சொல்லுவாங்க. அது இல்லாமல் அதற்கான சில வாசனை திரவியங்கள் இருக்கிறது. அது எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றும் கேட்பதை விட ஒரு மருந்து கடைக்கு போங்க. அந்த மருந்து கடையில் போய் நான் யாகம் வளர்க்கணும், அந்த யாகத்துக்குடைய பொருளை தாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னாவே அவங்க அந்த யாகத்திற்குடைய நெய், அது மூலமாக பசு நெய்யிலிருந்து அதற்கு உள்ள அந்த 108 சமித்திகளையும் போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை போடும்போது உச்சரிப்பு மாறாமல் ஒரே உச்சரிப்போடு ஒரே எண்ணத்தோடு நீங்கள் யாகத்தில் அமர்ந்து உங்களுடைய வீட்டிலேயே நீங்கள் அந்த சிவசிவா 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 என்ற வார்த்தைகளோடு நீங்கள் பயணிக்கும்போது உங்களுடைய பூஜையானது ஏற்கப்பட்டு உங்கள் ஆன்மா சிவனுடைய பவருக்கு தகுந்தவாறு மாறிவிடும். நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்வீர்கள், அதை மாற வைத்துவிடும். அந்த ஈசனின் அனுகிரகம் உங்களுக்கு வரும்பொழுது அந்த கதிர் இயக்கங்கள் உங்களை அன்பாகவும் அறிவாகவும் தெளிவாகவும் ஞான மார்க்கத்தில் எடுத்து செல்லும்போது அந்த பூஜை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள். அதுவே ரிஷபராசிக்காரர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஆடை ஆபரணங்கள் பட்டு இது போன்ற எல்லா வஸ்துக்களையும் வைத்து அதற்கூட பழங்கள் எல்லாம் வைத்து அந்த பழங்களோடு கூடிய நிறைய பொருட்கள் கொடுத்து அதை அக்னியில் போட்டு அந்த அக்னியில் அதை சமர்ப்பணம் செய்து அந்த ஆத்ம சக்தியை சுத்திப்படுத்துவார்கள். அப்பொழுது அங்கே சிவம் என்பது சக்தியாக மாறி அங்கே அக்னி தேவனாக வருகின்ற அந்த சிவன் சக்தியாக மாறி பராசக்தியாக அங்கே இறங்குவார். அப்படி இருக்கும்போது ஒரு உதாரணம் ஒன்று நான் கண்டிருக்கின்றேன். ஒரு நாள் ஒரு நண்பர் இது மாதிரி நான் யாகம் வளர்க்கணும் அப்படின்னு சொன்னார். யாகம் வளர்க்க போகும்போது அவர் வரும்போது கூட ஒரு நண்பரையும் அழைச்சிட்டு வந்தார். அவர் சொன்னார், ஐயா நீங்கள் யாகம் வளர்க்குறதுக்கு இப்படி எல்லா பொருளையும் வாங்கி ஒரு ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, நீங்கள் என்ன யாகத்தில் போட்டு இப்படி தீயாக்கிட்டீங்களே ஏன்னு சொன்னாங்க. நீங்கள் தீயில் தானே போகிறீங்க, அந்த தீயில் போட்டதை அந்த அம்பாள் ஏற்றுக்கிட்டுன்னு நீங்கள் எப்படிங்க உணர முடியுமா, அது உங்களால் காட்ட முடியுமான்ற ஒரு கேள்வியை வச்சாங்க.
அப்பொழுது அந்த நண்பரிடம் சொன்னது, இப்போ நாங்கள் இங்கேயே உட்காந்துருக்கோம், நீங்கள் போய் அந்த தேவியை போய் பாருங்கள், நம்ம என்ன நடந்தது, அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துருந்தோம். அவர் போய் அந்த ஒரு ஓரத்தில் இருந்து பார்க்குறாரு. எந்த தீயில் நாங்கள் எந்த நிறத்த ஆடையை பட்டாடையை தீயிலிட்டோமோ, தேங்காய் வைத்து தீயிலிட்டோமோ, அதே பட்டாடையை அந்த அம்பாள் அங்கே உட்கார்ந்து அதை தன்னுடைய உடலில் அதை வைத்திருப்பதை கண்டு, அவர்கள் போட்டிருப்பதை கண்டு மெய்சிலிருந்து அங்கிருந்தே அவர் கத்த ஆரம்பிச்சிட்டார். என்னடா கத்துறாரு? எனக்கு கிட்ட போய் போனால், ஐயா ஐயா, உண்மை உண்மை உண்மை, அத்தனையும் உண்மை, நான் அங்கே கேட்ட கேள்விக்கு இங்கே பதில் கிடைத்து விட்டது அம்மா தாயே என்று அவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அவர் நிதானம் இழந்து கீழே விழுந்து விட்டார். அப்படி என்றால் உங்களுடைய சக்திகளுக்கு இடையில் ஞானம் பிறப்பதற்கு முன்னாடி பல சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகத்தை வெளிப்படுத்துவதற்கு நம் மூதாதையர்கள் செய்தது எதுவும் தவறில்லை. அதை நீங்கள் அனுபவிக்கும் போதுதான் அவரவர்களும் உணர முடியும். இந்த ரிஷபராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். நல்லா செஞ்சுக்கிட்டே வருவாங்க, வந்தும்போது ஒரு சந்தேகம் வந்துடும். இதெல்லாம் ஏன் வீண் செலவு பண்ணுறோம், இதனால் என்ன வரப்போகுது, இப்படியெல்லாம் கேள்வி கேட்கின்ற பொழுதுதான் இந்த அதிசய உண்மைகள் நடப்பதை நாம் காண முடிகிறது. அதே மிதுன ராசிக்காரர்களாக இருந்தால் அந்த மிதுன ராசிக்காரர்கள் என்ன செய்வார்கள் என்றால், சருகுகள், கொடிகள் மற்றும் பல பறக்கக்கூடிய, காற்றில் மிதக்கக்கூடிய, காற்றில் வளரக்கூடிய அந்த பகுதியில் உள்ள ஸ்லாம்புகள்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி கொடிகள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வஸ்துக்களை கொண்டாந்து போட்டு அந்த யாகங்களை ஏற்றுவார்கள். அங்கே ஏற்றும்போது காற்று அதிகமாக அடித்து அவங்க சுவாசத்தை அப்படியே திணற வைக்கும். அந்த திணற வைக்கும்போது உடலில் உள்ள தீய காற்றுகள் வெளியேறி, அந்த உடலில் உள்ள ஆக்கிரமிப்பை, அந்த கெட்ட காற்றுகள்லாம் வெளியேறி உங்களுடைய சக்தியை வலுப்படுத்தும் பொழுதுதான் அந்த மிதுன ராசிக்காரர்கள் அவர்கள் உணர்வார்கள். அப்படிப்பட்ட உணர்வை நாம் நன்கு புரிந்து கொள்ள முடியும். அது மிதுன ராசிக்காரர் நேயர்கள் இருக்கும். இதே போன்று கடகராசி நேயர்கள் எப்படி என்றால், அவங்கள் யாகங்கள் வளர்க்கும்போது, ஹோமங்கள் வளர்க்கும்போது பசு கோமியத்திலிருந்து பசு பஞ்ச பாத்திரத்தில் பஞ்சலோகத்தில் அவங்க வச்சு இந்த பசுவுடைய கோமியம், பசு சாணம், பசுவின் பால், பசுவின் நெய், பசுவினால் உருவாக்கக்கூடிய 5 பொருள்களையும் வைத்து அங்கே பூஜை புரஸ்காரம் செய்யும் பொழுது அந்த நீரால் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான விஷயம். இதை கொண்டு நீரிலே கலக்கும் பொழுது அந்த நீரிலே ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான விஷயம், உடல் சார்ந்த நீர் சம்பந்தமான நோய்கள் எது இருந்தாலும் அவைகள் உங்களை விட்டு விலகி ஏறுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அப்படிப்பட்ட உன்னதமான நிலையைப் போலதான் நீங்கள் மேசம், சிம்ம, தனுசுக்கு ஒன்றாக தான் இருக்கும். ரிஷபம், கன்னி உங்களுடைய மகர ராசிக்கு மண் ராசியை சார்ந்தவர்கள். அந்த மண் ராசிக்கு ரிஷபத்திற்கு சொல்லியது போல்தான் இருக்கும். அதே காற்று ராசியாக மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி நேயர்கள் காற்றினால் ஏற்படுகின்ற அந்த சுவாசத்தின் தன்மைக்கேற்ப அந்த சிவ தரிசனம், சிவ பூஜை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதையும் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அதே போல தான் நம்மளுடைய கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி நேயர்கள் எல்லோரும் இப்படி தான் தீயாலையும் மண்ணாலையும் காற்றாலையும் நீராலையும் நம்ம பஞ்சபூதங்களை இயக்குகின்ற விதத்தை அண்ட சராசரத்திலிருந்து சிவனும் சக்தியும் பார்வதியின் அருகிரகத்தால் உங்களுக்கு அன்பு கடாட்சகம் வளர்ந்து உங்களோட அறிவானது சாந்த சர்க்குணமாக மாறி உங்களுடைய சிவப்பாதை அற்புதமாக இருக்கும் என்பதை இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டு, இதை விரிவாக சொல்லுகின்ற போது தனித்தனியாக நீங்கள் வேறொரு நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இப்பொழுது அந்த அறம், பொருள், இன்பம், மோட்சம் என்ற 4 நிலையிலேயே சரம், ஸ்திரம், உபயம் என்று சொல்லக்கூடிய வழியின் மூலமாக உங்களுடைய வெப்பம், மண், உங்களுடைய காற்று, உங்களுடைய நீர், உங்களுடைய சிந்தை என்ற ஆகாயம் இவற்றின் மூலமாக உங்கள் அங்கத்தினால் உணர்ந்து உங்கள் பஞ்சாச்சரங்களை நீங்கள் உயர்த்தி உங்கள் உள்ள ஆத்மார்த்தமாக பேச பேச உங்களுக்கு அந்த சிவ தரிசனம், சிவசக்தியின் கோலம் அந்த ஆத்மசக்தியில் அடங்கி உங்களை அன்பு வழியில் நடத்தும். அதை உணர்ந்து நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன்.